ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன மர்டர் பார்ட்டின்ற ஒரு பிரெஞ்சு மர்டர் மிஸ்ட்ரி பிளஸ் காமெடி மூவியை தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற படத்தோட ஜேர்னர் எந்த மாதிரி இருக்கும்னு. படத்துல கதைன்றது சுமாரா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல ட்விஸ்ட் வந்துடும் இல்லைங்களா? 1-2 படம் மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த படம் நம்ம அப்படிதானே போடுவோம். அப்படின்னா நம்ம எந்த படம் போட்டாலும் அதுல உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கரெக்ட் தானே? அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சமும் குறைக்காம இந்த படத்தை பாருங்க. வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று உள்ள இருக்கு. படத்தோட ஜேர்னர் மர்டர் மிஸ்ட்ரி சொல்லிட்டதுமே கதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனாலும் என் வேலையை நான் பார்க்கணும்ல, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தாதானே நமக்கு மேல இருக்கவன் அவன் வேலையை ஒழுங்கா பார்ப்பான். சோ படத்தோட கதை ஒரு பங்களா, அங்க கூடியிருக்க சில பேர், திடீர்னு நடக்கிற ஒரு கொலையை யார் பண்ணிருப்பான்னு அவங்களுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேட் பண்றது மட்டும் இல்லங்க, கொலை பண்ண கொலைகாரணி அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பசில் கேம் ஒண்ணு வச்சு ஒவ்வொரு கேமை வெற்றிகரமா முடிச்சா ஒரு கேமுக்கு அப்புறமும் அவன் யாரா இருப்பான்ற க்ளூவை அவனே கொடுக்குறான். சோ இந்த க்ளூவை வச்சு யார் அந்த கொலையாளி, எப்படி கொலை நடந்துச்சு, கொலையோட மோட்டிவ் என்னன்றத என்ன மாதிரி ட்விஸ்டோட ரிவீல் பண்றாங்கன்றதுதான் படத்தோட கதை. வாங்கலாம் நடக்க போற மர்டர் மிஸ்ட்ரி பார்ட்டியை மனம் போல ரசிச்சுட்டு வருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்ட், ஆனா அவ கேரக்டர்னு பாத்தீங்கன்னா ஆள் எப்ப பாரு ஒரு வித பதட்டத்தோடையும் பயத்தோடையும் துருதுருனே இருக்கா. ஹீரோயினுக்கு அம்மாலாம் இருக்காங்க. இப்போ சீசர்ன்ற ஒரு பெரிய பணக்கார தலைக்கட்டு 50 வருஷத்துக்கு மேல கேமிங் கம்பெனி ஒன்று வச்சு நடத்தி சக்சஸ்ஃபுல்லா இருக்காருங்க. அவர் புதுசா ஒரு பங்களா கட்ட போறாருன்னு ஹீரோயின் வேலை செய்யற கம்பெனில ப்ரொபோசல் கேட்டு அதுக்கான மாடலை ஹீரோயின் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறா. அந்த மாடல்ல ஹீரோயின் பார்த்தது என்னமோ பாதி வேலை தான், மீதி வேலையை ஹீரோயின் அம்மா தான் முடிச்சு கொடுக்குறாங்க. அதோட சீசர் அந்த ஆள் பங்களாவை எந்த குப்பை கார்ல வச்சிருக்கானோங்க, அங்க போனா டவரே கிடைக்காதான். சோ நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா இருமா, சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு மாடல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பஸ்ல கிளம்புறா. பஸ்னா ஹீரோயின் மட்டுமா இருப்பா, நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷார்ட்டை வச்சுட்டு ஹீரோயின் வந்தா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, எப்ப பாரு ஹீரோயின் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கான்னு. அப்படி இருக்கப்பலாம் லபுகுன்னு ஒரு மாத்திரையை தூக்கி போட்டுப்பா. இப்ப மாத்திரையை போட்டு போற வழியிலேயே யாருக்கோ கால் பண்றாங்க. ஹீரோயின் போற பங்களாவோட ஓனர் சீசர் தானே. ஹீரோயின் சீசரோட பையனை கால் பண்றா. அவன் பேரு தியோ. அந்த வீடு இருக்க ஏரியால தான் டவரே கிடைக்காதே, அப்புறம் எப்படி போன் போவோம்? போன் போலனாலும் அந்த போனோட ஓனர் வாய்ஸ் மெயில் ஒன்று செட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி தியோ செட் பண்ணி வச்சிருக்க வாய்ஸ் மெயில கேளுங்க. அதான் இந்த ஏரியால டவர் கிடைக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன மாநாட்டு கால் பண்றீங்க? எந்த மேட்டரா இருந்தாலும் வாய்ஸ் மெயில்ல சொல்லாதீங்க, நேரா வாங்கன்னு கால் பண்றவங்கள வெறுப்பு ஏத்துற மாதிரி ஒரு வாய்ஸ் மெயில் செட் பண்ணி வச்சிருக்கான். இது வேறையாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல இறங்குறா. பஸ்ல இருந்த ஒருத்தி மட்டும் தாங்க இறங்குறா. பரவாயில்ல, தியோவை போன்ல பிடிக்க முடியலனாலும் ஹீரோயின் இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கரகாட்ட கோஷ்டி காரை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் வேற ஆள் பார்க்க கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்காளா. தியோ ஹீரோயினை லுக்கு விட்டதும் வழி ஆரம்பிச்சிடறான். சை, ஒரு மாடலை ஓகே பண்றதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, கஷ்ட காலண்டான ஹீரோயின் எல்லாத்தையும் தாங்கிக்கிறா. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. உள்ள நுழைஞ்சு முழுசா இன்னும் 1 நிமிஷம் கூட ஆகலங்க, அதுக்குள்ள பல நாள் பைத்தியம் ஒண்ணு அந்த வீட்டோட பட்லரான் திடுக்குன்னு ஹீரோயினுக்கு முன்னால வந்து, உன்னை பார்த்தா நீயும் சஸ்பெக்ட் மாதிரியே இருக்கியே அப்படின்னு எதையோ உளறிட்டு போறான். என்னாச்சு இதுன்னு ஹீரோயின் தியோவை பார்த்தா, இந்த வீட்டுல எல்லாம் அப்படிதான், போக போக உனக்கே புரியும், அப்பா மேல இருக்காரு, வா போய் பாப்போம் அப்படின்னு படியேறி மேல போனா அங்க 2 லேடிஸோட இன்ட்ரோ. ஒருத்தி தியோவோட தங்கச்சி, அவ பேரு லீனா. இன்னொன்னு தியோவோட சித்தி, அதாவது சீசர் 2வதா கல்யாணம் பண்ண லேடி, அவங்க பேரு சலோமி. பக்காலி இதுங்க ரெண்டும் சேர்ந்து கேஜிஎஃப் படத்தை நம்ம கிட்டே ஓட்டி காட்டுதுங்க. கலாஷ் நிக்காஹோ, எங்க என்னோட கலாஷ் நிக்காஹோன்னு லீனா கேக்குறா. என்கிட்ட தான் இருக்கு கொலகாரி, நீ உன்கிட்ட இதை கொடுத்துட்டு எங்க உசுர நாங்க பறி கொடுக்கவா அப்படின்னு சலோமி மல்லு கட்டுது. சொப்பப்பப்பா, நாங்கடா வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து குடும்பமா சேர்ந்து மண்டையை காய விடுறீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு ஹீரோயின்லாம் வெறி ஆயிடுறா. அது ஒன்னும் இல்லம்மா, என் அப்பா கேமிங் கம்பெனி வச்சு நடத்துறாருன்னு உனக்கு தெரியும்ல. சோ கேமிங்ன்றது எங்க குடும்பத்துல ரத்தத்தோட கலந்த ஒண்ணு. வாரம் ஒரு தடவை இப்படிதான் எங்களுக்குள்ளேயே நாங்க மர்டர் மிஸ்ட்ரி கேம் விளையாடுவோம். கல்பிரிட்ட கண்டுபிடிக்கிறது தான் பிளேயர்ஸோட வேலை. கீழே பட்லர் கூட உன்னை சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு போனால, எல்லாம் கேமோட ஒரு அங்கம் தான். இவங்கள பார்த்தே எப்படின்னா, இன்னும் மேல என் அப்பா இருக்காரு, அவர் அதுக்கும் மேல பார்க்க தானே போற அப்படின்னு தியோ ஹீரோயினை சீசர் கிட்ட கூட்டிட்டு போறான். சீசர் ஹீரோயினோட கம்பெனி கிட்ட மட்டும் இல்ல, நிறைய கம்பெனில புது பில்டிங் கட்டுறதுக்கான ப்ரொபோசலா வாங்கியிருக்காரு. அதுல ஹீரோயின் கம்பெனியும் ஒண்ணு. அதிகமா உன் கம்பெனில எல்லாரும் 60+ இருக்காங்க, நீ மட்டும் தான் கொஞ்சம் எங்கா இருக்க, அதான் நீ பிளான சொன்னா கரெக்டா இருக்குன்னு ஒன்ன வர வச்சேன் அப்படின்னு சீசர் சொல்லிட்டு இருக்க கேப்ல சீசரோட தங்கச்சிங்க வராங்க. நம்ம அவங்க பேரை ஆன்டினே வச்சுப்போம். ஆன்டி எப்ப பாரு கடுகடுனே தாங்க இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனையோ எப்படியோ ஒரு வழியா எல்லாரோட இன்ட்ரோவும் முடிஞ்சதும் அடுத்து சீசரும் தியோவும் ஹீரோயின் சொல்ல போற பில்டிங் மாடலை தனியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் மிரட்டி விட்டுருவான்னு பார்த்தா, எங்க ஹீரோயின் பிளானோட முதல் கட்டத்தை சொன்னதுமே 2 பேரோட மூஞ்சியும் தொங்கிடுது. கொஞ்சம் ஒஸ்டான பிளான்னு வைங்களேன். அது சீசருக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு பிளானாமா, நான் புது பில்டிங் கட்ட ஆசைப்படுறதுக்கான காரணமே அந்த பில்டிங்ல என்னோட கேமிங்கை டெவலப் பண்ணதான். பட் இந்த மாடல்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்க மாதிரியே தெரியலையே, அப்புறம் எப்படின்னு அதுக்கு ஓகே சொல்ல. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்ட, நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா, அதுல நீ ஜெயிச்சிட்டா இந்த மாடலை நான் ஓகே பண்றேன், நான் ஜெயிச்சிட்டா நீ வந்த வழியை பார்த்து போயிடணும் அப்படின்னு சீசர் என்ன கேம் எடுத்துட்டு
எடுத்துட்டு வரா தெரியுங்களா? துப்பாக்கி ஒன்னு எடுத்து அதுல ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு ரிவால்வரை சுத்தி விட்டு கண்ணெதிர பார்த்தல்ல, இதுல இப்ப ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு, டூ ஆர் டை பாத்துருவோம், தலையில துப்பாக்கியை வச்சு ட்ரிகர் அழுத்து, நீ உயிரோட இருந்தா ப்ராஜெக்ட் உனக்கு அப்படின்னு சீசர் சொல்லி ஹீரோயின் உறைஞ்சு போய் நிக்கிறா. ஓ, நீ புதுசு இல்ல, எடுத்ததும் துப்பாக்கி வைக்க சொன்னா இப்படிதான் அல்லாவ, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் சான்ஸை நானே எடுத்துக்கிறேன், உனக்கு பதிலா நான் அதை பண்ணட்டுமா அப்படின்னு சீசர் அவ்வளோ தைரியமாங்க அந்த ஆள் அவர் தலையிலேயே வச்சு துப்பாக்கியில ட்ரிகரை அழுத்துறாரு. போக்குன்னு ஒரு சவுண்டு. நல்ல வேலையா துப்பாக்கி ஃபயர் ஆகல, அவருக்கு எதுவும் ஆகல. பட் ஹீரோயின் உஷ்ணமாயிட்டாலே, ஆளை விடுங்கடா கொய்யாக்கா, நீங்க கூட்டின்னு வந்து கொன்றுவீங்க போல, நான் இந்த விளையாட்டுக்கே வரல, எனக்கு ப்ராஜெக்டும் வேணாம் ஒன்னும் வேணான்னு ஓடுறா. தியோ தான் ஹீரோயினுக்கு பின்னாலேயே போய், மாமா அவர் விளையாட்டு பிள்ளமா, இப்படிதாமா அடிக்கடி சைக்கோ மாதிரி பண்ணுவாரு, துப்பாக்கியில இருக்கிறதெல்லாம் பிளாங்க் புல்லட்டுமா, ஒன்னும் ஆகாது, நீ ஏன் பதறன்னு ஹீரோயின்ட்ட கெஞ்சிக்கிட்டே அவனும் ஹீரோயினோட சேர்ந்து கதவு வரைக்கும் வந்துட்டான். சட்டுன்னு மேல லேடிஸ் எல்லாம் ஒன்னு அலறாங்க. திரும்ப சீசர் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு அசால்ட்டு. இல்லையேம்மா, இது விளையாட்டுல வர சவுண்டு மாதிரி தெரியலையே, ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், வா பாப்போன்னு தியோவும் ஹீரோயினும் மேல போனா சீசர் அங்க போனமா கிடக்குறாரு. அவர் குடிச்ச சரக்குல விஷத்தை கொடுத்து அவரை கொன்னு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல அவர் செத்துட்டாருன்னு ஹீரோயின் நம்பலங்க. இந்த மூத்த குடி தாத்தாவா சாவாரு, யோ நடிப்பு பத்தல, கேவலமா நடிக்காத ஏன்ச்சிருன்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோயினை சுத்தி இருக்க எல்லாரும் மூஞ்சிலையும் பயங்கர சீரியஸான ரியாக்ஷன். அட நீங்களுமா இந்த ஆளை நம்புறீங்க, இருங்க நானே செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சீசரோட கையை கழுத்துல நாடிய செக் பண்ணா சவுண்டே கேட்கல. கடைசியா ஹார்ட்டை செக் பண்ணா இதய துடிப்பே இல்லைங்க. கன்ஃபார்மா அவர் இறந்துட்டாரு. ஹீரோயினுக்கு கிறுகிறுன்னு ஆயிடுது. இந்த கூட்டத்துல இன்னொரு ஆளை சொல்லாம விட்டோம் பாருங்க. இந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் சீசருக்கும் சலோமிக்கும் பிறந்த பையன். சின்ன பையன் பாடியை பார்த்தா பயப்படுவான்ல. சோ குட்டி கோட்டா, நீ பக்கத்து ரூம்ல இரு, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சலோமி பக்கத்து ரூமுக்கு பையனை அனுப்புனா. அங்க போனவன், அம்மா இங்க வாயேன், முக்கியமான மேட்ரு ஒண்ணுன்னு கத்துறான். எல்லாருமா சேர்ந்து அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க தூக்கி வாரி போடுற மேட்ரு ஒன்று நடக்குது. அங்க செவுத்துல சீசரோட சின்ன வயசு போட்டோ ஒன்று மாட்டி வச்சிருக்காங்க. ஃப்ரேம்ல இருந்து போட்டோ தானா வெளியே வந்து ஃபுல்லா கிரஷ் ஆகி போட்டோ இருந்த ஃப்ரேம்ல சில வார்த்தைகளும் கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸும் கேக்குது. நானே தான் சீசரை கொலை பண்ண ஆளு, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற கேம் தான் இப்போல இருந்து நீங்க எல்லாரும் விளையாட போறீங்க. கேம் 3 பார்ட்டா நடக்கும். ஒவ்வொரு கேமை முடிக்கும் போதும் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவை உங்கள்கிட்ட கொடுப்பேன். அதை வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள என்ன கண்டுபிடிக்கணும். அப்படி இல்ல நீங்க செத்துருவீங்க. கேம்ல கலந்துக்க முடியாதுன்னாலும் செத்துருவீங்க. நான் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கலனாலும் செத்துருவீங்க. எப்படியும் இங்க நின்னுட்டு இருக்கிறதுல யாரோ ஒரு ஆள் தானே கொலையாளியா இருக்கணும். சோ கேம்ல விளையாட போற பிளேயர்ஸ் ஆன நீங்க எல்லாருமே சஸ்பெக்ட் தான் அப்படின்னு தியோ, சலோமி, லீனா, பட்லர், ஹாண்டி, குட்டி பையன் இவங்க பேரெல்லாம் போட்டோ ஃப்ரேம்ல போட்டு கேம்ல இவங்க என்ன கேரக்டரா இருக்க போறாங்களோ அந்த கேரக்டரோட பேரும் பக்கத்துலயே வருதுங்க. இவனுங்க பேர் மட்டும் தான் இருக்கும்னு பார்த்தா கடைசியா ஹீரோயின் பேரும் வருது. ஆனா ஹீரோயின் கேரக்டர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னால வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகி நிக்க, அதுன்னா இவளை மட்டும் யாருன்னே சொல்ல, யார் இவன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. நீங்க யோசிச்சே சாவுங்க, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் கேட்டு கிட்ட வந்தா கேட்டு லாக் ஆயிருக்கு. பின்னாலே தியோவும் வரான். என்னம்மா உனக்கு போன அவள் தானே, சரி கிளம்புன்னு பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கிறதுக்கு ஹேண்டில் மேல கைய வச்சா பொக்குன்னு கரண்ட் ஷாக் அடிச்சு தியோ ஏர்லயே பறக்குறான். சோ கேம் முடிகிற வரைக்கும் கேம்ல இருக்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியாது. முன்பக்கம் போக முடியலன்னா என்ன, இந்த வீட்டோட பிளானே என்கிட்ட இருக்கு. அதுல பேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க இருந்து வெளியே போக வழி இருக்கான்னு பாக்குறேன்னு ஹீரோயின் தனியா பேஸ்மெண்ட் வரா. நடுவுல பயம் பதட்டம். மாத்திரையில ஒன்னு எடுத்து போட்டுக்கிட்டு பேஸ்மெண்ட்ல டிராவல் பண்ண ஹீரோயின் கடைசியா பேஸ்மெண்டோட எண்டுக்கு போய் அங்க இருக்க செவுத்து என்னமாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறப்போ அந்த ரூமோட டோரு லாக் ஆயிடுது. லைட்டும் ஆஃப் ஆகி ஹீரோயின் தொண்டை தண்ணி கிழிய கத்த தியோ தாங்க வந்து கதவை திறந்து விடுறான். கதவோட மாடலே அப்படிதான். ரூமுக்குள்ள போனா கதவு தானா லாக் ஆயிடும். நீ ஏமா இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற, இங்க தப்பிக்க வழி ஏதாவது இருக்குன்னு வந்தியா? இதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னால கட்டின பில்டிங்மா. அந்த டைம்லலாம் டனல் வச்சு வீட்டை கட்டல. தலை எழுத்து, நம்ம இந்த கேமை விளையாண்டுதான் ஆகணும் வா அப்படின்னு அவன் ஹீரோயினை சமரசம் பண்ணி மேல கூட்டிட்டு போனதும் இன்னமும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லதான். முதல்ல இறந்து போன சீசரோட பாடிய ஹாலேக்கா தூக்கி ஒரு ரூம்ல வச்சுட்டு அத்தை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள கில்லர் விட மாட்டான் போல. இவங்க இந்த கேமை விளையாண்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். மறுபடியும் கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேக்குது. அப்புறம் என்னப்பா ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிச்சிடலாமா? கேமோட ரூல் ரொம்ப சிம்பிள் தான். 24 மணி நேரத்துக்குள்ள நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா பங்களாவோட கதவெல்லாம் ஓப்பன் ஆயிடும். நீங்க தாராளமா வெளியே போலாம். பட் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கல நீங்க எல்லாரும் அவுட். சோ ஃபர்ஸ்ட் கேம் விளையாட சலோமியோட ரூமுக்கு எல்லாரும் வாங்க பாப்போம் அப்படின்னு கில்லர் பேசின ஆடியோ ஓடிட்டு இருக்கா. இதை எல்லாரும் கேஷுவலா கேட்டுட்டு இருந்தா சடனா எங்க இருந்த ஒரு அம்பு பொக்குன்னு பாஞ்சு வருது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்நேரம் பட்லரோட தலை சதறி இருக்கும். அதாவது கில்லர் என்ன சொல்ல வரான், கேம் விளையாட போலனா நான் அவங்களை எப்படி கொல்லுவேன்றத சொல்லாம சொல்றான். நான் கிளம்புறேன்னு கூட்டமே தெரியுது. டேய் இதெல்லாம் வெட்டி வேலைடா. தேவையில்லாம கில்லர் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், எப்படியாவது போன்ல டவர் கிடைக்கும், நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடலாம். கொலகாத பையன் அவன் சொல்றத பண்றேன்றீங்க, இது எனக்கு சரியா பல்லன்னு ஹீரோயின் அங்க ஒரு முட்டுக்கட்டையை போட ஆன்ட்டியும் ஹீரோயின் சொல்றதான் கரெக்ட், நம்ம இந்த மாதிரியே பண்ணுவோம்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சலோமி குட்டியை குழப்புது. ஏமா நீ ஆர்கிடெக்ட் தானே, உனக்கு
எனக்கு மர்டர் மிஸ்டரிய பத்தி என்ன தெரியும்? நான்லாம் பல கிரைம் நாவல் எழுதி கிரைம்லயே ஊறி போனவன். இந்த மாதிரி நிலைமையில கில்லர் ஒன்னு சொல்றான்னா அதை கண்டிப்பா பண்ணுவான். நம்ம கேம் விளையாண்டுதாமா ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லன்னு சலோமி சொல்லி லீனான்னு ஒருத்தி இருக்கால, அவ என்னடானா கரண்ட் ஷாக்ல மாட்டின கலர் கோழி குஞ்சு மாதிரி கடகட 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 கடகடன்னு ஷேக் ஆகுறா. அவளுக்கு நரம்பு தள்ளிச்சு போலங்க. எப்பெல்லாம் அந்த மாதிரி ஆகுறாளோ அப்பெல்லாம் பட்லர் தான் அவளுக்கு மாத்திரையை கொடுத்து கூல் பண்றா போல. எப்படியோ ஹீரோயினை தவிர்த்து எல்லாரோட எண்ணமும் கேம் விளையாண்டு ஆகணும் தான் இருக்கு. விதியேன்னு மொத்த பேரும் சலோமி ரூமுக்கு போனா அங்க என்னத்தை தேடணும்ன்ற ஐடியா கூட இவங்களுக்கு இல்ல. ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே லீனா எதாச்சியா ஒரு கபோர்டு மேல கைய வைக்கிறா. அப்படியே கபோர்டு ரொட்டேட் ஆகி அதுக்கு பேக் சைட்ல கில்லர் செட் பண்ணி வச்சிருக்க செட்டப் வெளியே வருதுங்க. அதுல இருக்கிறது ஒரு வில்லும் 5 அம்புங்களும். ஒவ்வொரு அம்புலையும் இங்க இருக்க ஆளுங்கள்ல 2 பேரோட பேர் எழுதப்பட்டிருக்கு. அதுலயும் ஒரு ஆளோட பேரை சிகப்பு கலர்லயும் இன்னொரு ஆளோட பேரை கிரீன் கலர்லயும் கில்லர் எழுதி வச்சிருக்கான். கூடவே இந்த கேம் எப்படி விளையாடணும்ன்றதும் அங்க இருக்க ஒரு போர்டுல எழுதப்பட்டிருக்கு. கேமோட மேட்ரு, இந்த ரூம்ல ஒரு செவுத்தோரமா ஒரு ஆளை லாக் பண்ற மாதிரியான செட்டப்பை கில்லர் பண்ணி வச்சிருக்கான். அம்புல யாரோட பேரு ரெட் கலர்ல எழுதப்பட்டிருக்கோ அவங்க போய் அங்க நின்னுக்கணுமா. அதே அம்புல யாரோட பேரு கிரீன் கலர்ல இருக்கோ அவங்க செவுத்துக்கு ஆப்போசிட் சைட்ல நின்னு ஆளை லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துல இந்த பாயிண்ட்ல ஷூட் பண்ணுங்கன்னு கில்லர் ஒரு லொகேஷனை காட்டுவான் போல. கரெக்டா அங்க ஷூட் பண்ணணுமாங்க. காரணம் தப்புனா மரணம்ன்ற கதை தான். இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ட்ரைனிங் ஷூட்டர்ஸா? எக்கு தப்பா அம்ப விட்டானுங்கன்னா எசகு பசக ஆயிடும். ஹீரோயின் வேணவே வேணான்றா. ஆனா கேம் விளையாடலாம் இவங்க செத்துருவாங்களே, நானே முதல் பலிகடா வாவறேன் அப்படின்னு சலோமி பாயிண்ட்ல போய் நிக்க, சலோமியோட பேரு ரெட் கலர் எழுதப்பட்ட அம்புல தியோட பேர் தான் கிரீன் கலர்ல எழுதப்பட்டிருக்கு. அவன் இந்த பக்கம் வில்லோட வந்து ரெடியா நிக்கிறான். கரெக்டா சலோமியோட கைக்கு பக்கத்துல ஷூட் பண்ணுன்னு கில்லரும் மார்க் வச்சிட்டான். ஹீரோயின் விடவே மாட்றா. இது ரிஸ்க்லயும் ரிஸ்க். அந்த முட்டா பையன் சொல்றான்னு நீங்களும் முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சரா. அட செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த அம்மாவே வந்து நிக்குது. நீ ஏமா ட்ரபிள் பண்ணிட்டு இருக்க, ஓரமா வாமான்னு ஹீரோயினை புடிச்சு வச்சுக்கிட்டு தியோ கில்லர் சொன்ன டார்கெட்ல அம்ப விடுறான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல் அழையில மிஸ் ஆகி சலோமி கையில இறங்கிடுது. டேய் ரெட் டிஷர்ட் நாயே, நல்லா போன ஜென்ம போன மாதிரி இருந்துகிட்டு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண, கைய கண்டமாக்கிட்டியடா அப்படின்னு சலோமி கத்துது கதறுது துடிக்குது. சொன்னனா அப்பவே சொன்னனா இது வேணான்னு. நம்ம இந்த கேம் விளையாடலனா சாகிறது மட்டும் இல்ல, வெள்ளாண்டாலும் சாவற மாதிரி தான் கில்லர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வாட்சி கேளுங்க, அடுத்து வேணாம் அத சொன்னாலும் எவனும் மதிக்க மாட்டான். அடுத்து பட்லர் போய் பாயிண்ட்ல நின்னதும் அம்ப கொடுக்கறது லீனா கையில. அந்நேரம் பார்த்தாங்க அவளுக்கு நரம்பு தளர்ச்சி வரணும். கில்லர் வேற பட்லரோட கால் சந்தில வச்சிருக்கான் டார்கெட்ட. ரைட்டு, இன்னைக்கு கிளி பலிதான். சோலையை முடிக்க போறானுங்கன்னு பட்லருக்கு உயிரே இல்ல. ஆனா அவ கரெக்டா கில்லர் சொன்ன டார்கெட்ல வச்சிட்டாங்க. அதே நூலழையில பட்லரோட உயிர் தப்பிச்சுது. அதுக்கு மேல ஹீரோயினுக்கு பொறுமையே இல்ல. கேம் பாதியில போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஷவல் எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு வந்தவ காம்பவுண்ட் செவத்துக்கு பக்கத்துல ஒரு குழியை நோன்றா. இப்படியே குழியை நோண்டி இது வழியா காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போயிடலான்றது ஹீரோயினோட பிளானோ என்னவோ. ஹீரோயின் எங்க போனாலும் ஆனாவும் நானா குட்டி போட்ட பூனை மாதிரி தியோவும் பின்னாலேயே வந்துடுறான். நாமா நீ பாட்டுக்கு பாதிலே அறுத்து விட்டு வந்துட்ட, அம்புல ஓம் பேரும் இருக்குமா. கடைசி அம்ப ஒண்ணு நீ இல்ல அந்த குட்டி பையன் தாமா விடணும். நீங்க 2 பேர் தான் பேலன்ஸ். குட்டி பையனை நம்பி வில்ல கொடுக்க முடியுமா? வாமான்னு அவன் கூப்பிட்டோம். ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றா. மறுபடியும் போன தடவை மாதிரியே எங்க இருந்த ஒரு அம்பு இவங்களை நோக்கி பாயுது. இந்த கில்லர் விடாம மாட்டான் போலயே அப்படின்னு ரூமுக்கு வந்த ஹீரோயின் சலோமியை பார்த்தாதான் கில்லருக்கு ஏளனமா தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பேரை மட்டும் 2 அம்புல எழுதி வச்சிருக்கான், அதுவும் ரெட் கலர்ல. சலோமி நிக்க கேம் முடிய இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. இப்பதான் ஹீரோயின் உட்காந்து அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்ப எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ்ல விட்டா அது கரெக்டா போகணும் கால்குலேஷன் எல்லாம் போட்டு கண்ணை மூடிக்கிட்டு அம்ப உர்றா. இந்த வாட்டி சனி பகவான் சலோமிய சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. அம்பு சலோமி மேல பல்ல. கில்லர் சொன்ன டார்கெட்ல போய் கரெக்டா பட்டுருது. இதோட கேம் முடியுதா? ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கில்லர் அவன் சம்பந்தப்பட்ட க்ளூவை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான்ல. ரூம்ல பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி அதுல ஒரு க்ளூ வெளியே வருதுங்க. க்ளூவா வெளியே வந்திருக்கிறது சீசர் அவர் சொத்து சம்பந்தப்பட்டு எழுதிருக்க உயில் தான். அடுத்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் முதல் க்ளூவை வச்சு கில்லர் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு கில்லரோட வாய்ஸும் ஓட கூட்டா சேர்ந்து உயில பார்த்தா அதுல அந்த குடும்பத்தாலையும் சரி நம்மளாலையும் சரி நம்பவே முடியாத ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஹீரோயினுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல தானே. ஆனா சீசர் உயில்லையோ ஹீரோயினுக்கு இந்த பங்களாவை எழுதி வச்சிருக்காரு. ஹீரோயினோட குடும்பத்துல ஏற்பட்ட டேமேஜ் காரணமா அவர் இந்த பங்களாவை ஹீரோயினுக்கு கொடுக்குறாராம். யாரு நீ? உனக்கும் சீசருக்கு முன்னாடி சம்பந்தம், அவர் ஏன் உயில்ல உன் பேரை சேர்க்கணும்? ஆஹா, இந்த பழைய படத்தெல்லாம் காட்டுவாங்களே, செத்தவருக்கு ரகசியமா ஒரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க, அவர் சாகும்போது சொத்து அவங்களுக்கு எழுதி வைப்பாரு, அந்த மாதிரி கதையாது. சோ சீசர் உன்னோட ரகசிய அப்பாவா? நீ பிறக்கும் போதே அவர் அம்மாவை கட்டி விட்டு வந்திருக்கணும். அந்த கோவத்துல இப்ப நீ தானே வந்து சீசரை கொண்டு இருக்க அப்படின்னு மொத்த பேரோட கண் பார்வையும் ஹீரோயின் பக்கம் திரும்ப. இதுல பாவம் தியோவுக்கு தாங்க இதையுமே சுக்குநூறா வச்சிடுச்சு. ஏன்னா அவன் ஹீரோயினை உசார் பண்ணலாம்னு நினைச்சான். ஹீரோயின் சீசரோட ரகசிய பொண்ணாயிட்டா அவனுக்கு தங்கச்சி முறை வருது. கை கெட்டினது வாய் கேட்டாம போச்சேடான்னு அவன் தவிக்கும் போது ஹீரோயின் அதை ஒத்துக்கவே மாட்றா. ஏங்க எனக்கும் சீசருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, நான் ஏங்க அந்த ஆள் பொண்ணா இருக்கணும், என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அவ உயில வாங்கி பாக்குறா. சீசர் ஹீரோயினுக்கு இந்த பங்களாவை கொடுக்குறாரு தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யாருன்னே தெரியும்
தெரியாத ஹீரோயினுக்கே பங்களாவை கொடுக்குறாருன்னா பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது பொண்டாட்டியா வந்து ஒரு குழந்தையவே பெத்தெடுத்து சலோமிக்கு என்னெல்லாம் கொடுக்கணும். ஆனா உயில்ல சலோமியோட பேரே இல்ல. சோ இத்தனை வருஷமா கூட இருந்தும் சொத்து கிடைக்கலனா அதுவே அவ சீசரை கொலை பண்றதுக்கான மோட்டிவா இருக்கும்ல. இதான் சாக்குன்னு லீனா நீதான் கொன்னன்னு சலோமி மேல பழியா போடுறா. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல அங்க ஆன்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கொளுத்தி போட்டா குச்சிய. அம்மா 60+ ஆன்டி, நான் நோட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. உங்க பாக்கெட்ல நீங்க ஒரு பேப்பரை ஒளிச்சு வச்சிருக்கிறத நான் பாத்துட்டேன், வெளியெடுங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் எல்லாரும் ஆன்டிய சுத்து போட்டு பாக்கெட்ல இருக்க பேப்பர் எடுத்தா இப்ப சீசரோட உயில் கிடைச்சிருக்கு இல்லையா. உயில் ரெடி ஆகிறதுக்கு முன்னால இப்படிதான் உயில் ரெடி ஆக போகுதுன்னு காப்பியா ரெடி பண்ண ஒரு பேப்பர். அது காப்பியை ரெடி பண்ணது 2 வாரத்துக்கு முன்னாலங்க. அதுல சீசரோட கம்பெனில 50% ஷேர் ஆன்டிக்கும் மீதி 50 தியோவுக்கு போற மாதிரியும் இருந்திருக்கு. பட் உயில்லையோ கம்பெனிக்கும் ஆன்டிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லன்னு சீசர் மென்ஷன் பண்ணிருக்க. சோ சீசர் ஆன்டி கூட டிஸ்கஸ் பண்ணது வேற, உயில்ல எழுதிருக்கிறது வேற. இதுவே ஆன்டி சீசரை கொலை பண்றதுக்கு பக்கா மோட்டிவ் தானங்க. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சீசரும் ஆன்டியும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணி சக்சஸே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்டியை கட்டி விட்டா கோவம் வரும் தானே, கொலை பண்ணவும் வாய்ப்பு இருக்குதானே. அப்புறம் என்ன, இதுக்கு மேல 2 கேம் விளையாடலாம் அவசியமே இல்ல. நான் இப்பவே சொல்றேன், ஆன்டி தான் சீசரை கொலை பண்ண கொலகாரி அப்படின்னு சலோமி முந்திக்கிட்டு வர, வேணா வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, கொலகாரன் யாருன்னு தப்பா கெஸ் பண்ணிட்டா கொன்னுடுவேன்னு கில்லர் சொல்லியிருக்கான். ப்ளீஸ்னு தியோ சலோமி கிட்ட தொங்குனாலும் அட கண் கூட தெரியுது, நீ என்னப்பா இன்னும் நம்ப மாட்ற. எப்பா கில்லரு, நீ எங்க இருந்து கேக்குறியோ, நான் சொல்றதான்ப்பா நிஜம், நான் கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆன்டி தான் கில்லின்னு சலோமி உறுதியா இருக்க. ஒருவேளை இது உண்மையா இருந்திருந்தா பங்களாவோட கேட் எல்லாம் ஓபன் ஆயிருக்கணும்ல, அந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கல. பொய்யா இருந்தா ஆன்டி செத்து இருக்கணும், அதுவும் நடக்கல. என்னடா இதுன்னு யோசிக்கும் போதே கில்லரோட வாய்ஸ், அடுத்த கேம் 30 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகும், ரெடியா இருங்கன்னு. சோ கேம் இன்னும் முடியலங்க. கேம் முடியுதோ இல்லையோ இவனுங்க நம்மள முடிச்சிருவானுங்க போல. இவனுங்க என்ன மாச்சு பண்ணட்டும், நம்ம போய் குழி நோன்ற வேலையை பார்ப்போம்னு ஹீரோயின் அங்க போறா. சிகப்பு காயின் போனா கருப்பு காயினும் பின்னாலேயே போகுமே. எங்கடா காணோன்றதுக்குள்ள தியோ வந்துட்டான். அவனுக்கு அவன் பிரச்சனை. மா அவங்க சொல்ற மாதிரி சீசர் ஒன்னும் உன்னோட அப்பாலாம் இல்லல்ல, அப்படி ஏதாவது சொல்லி பிஞ்சு நெஞ்ச பஞ்சா பறக்க விட்டுறாதம்மா, ஹார்ட் ஹர்ட் ஆயிடும். எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுன்னு கதர்னதும், சத்தியமா சீசர்லாம் என்னோட அப்பா இல்லடா, நான் 5 வயசா இருக்கும் போதே என் அப்பா இறந்துட்டாரு. அதுவும் எப்படி, என் அப்பாவும் ஒரு கேம் பைத்தியம் தான். கேமிங் சென்டர் ஒன்னு விடாம எல்லா இடத்துக்கும் போயிட்டு எவ்வளவு ரிஸ்கான கேமா இருந்தாலும் விளையாடுவாரு. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டோட ரஷ்யன் ரோலட் விளையாடுறேன்னு விளையாண்டு கூட இருக்கவனையே அவரை சுட்டு போட்டு தள்ளிட்டான். பேஸ்மெண்ட்ல அவர் செத்து போய் கிடக்கிறத நான் பார்த்ததும் எனக்கு வந்த வலி இருக்கே, அந்த வலி இன்னமும் என்னால மறக்க முடியல அப்படின்னு ஹீரோயின் அவ கதையெல்லாம் சொல்லி தியோவும் ஹீரோயினும் நெருக்கமாகி தலகரி சாப்பிட பக்கத்துல இருக்காங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து அலற சவுண்டு. போய் பார்த்தா அட்ட ட்விஸ்டுங்க. நடந்த கேம்ல தவறான பதில சொன்ன குற்றத்துக்காக சலோமி அவுட். சலோமி கையில ஒரு ஒயின் கிளாஸ் இருக்கு, அதுல விஷத்தை கலந்து கில்லர் சலோமிய கொன்னுட்டு இருக்கான். பிறகு என்ன, சீசரோட பாடி எங்க இருக்கோ அங்கேயே சலோமியோட பாடியையும் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்திலேயே வச்சிட்டாங்க. அந்த கேப்ல கில்லரோட மணி அடிக்குது. அடுத்த கேமுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஆன்டியோட ரூமுக்கு வாங்கன்னு ரூமுக்கு போயிட்டு இருக்க வழியிலையோ அது ஒரு வராண்டால இருக்க ரூம். வராண்டாவோட எண்டுல லைட் ஒண்ணு பிளிங்க் ஆகி எரியறது பார்த்த ஹீரோயின் யார்ட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம அங்க போறா. எரியற லைட் ஆஃப் பண்ணிட்டா. ஹீரோயின் இப்ப போயிருக்கிறது சீசரோட ஆபீஸ்ல இருக்க டேபிள் கிட்ட. டேபிள் டிராயர்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. ஒரு டாக்குமெண்ட் ஏதோ மேரேஜ் ஆனிவர்சரி கேம் மாதிரி இருக்கு, இன்னொரு டாக்குமெண்ட் லீனாவோட சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்னு போட்டிருக்கு. டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி 1-2 விஷயத்தை ஹீரோயின் பாத்துட்டா. அந்த பேப்பரை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வைக்கிறப்போ தியோ இங்க வந்துடுறானா. ஹீரோயின் அவங்கிட்ட எதையும் காட்டிக்கல, ஒன்னும் இல்ல சும்மா தான் வந்தேன், நம்ம கேம் பாப்போம் அப்படின்னு எல்லாரும் ஆன்டியோட ரூமுக்கு வந்துடுறாங்க. பட் ஆன்டி மட்டும் அந்த ரூமுக்குள்ள வரவே இல்லைங்க. அது என்னவோ ஆன்டி நடந்து வரும்போதே ஒரு மாதிரி டயர்டாவே தான் வந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நடக்க முடியாம ஆன்டி வயித்தை புடிச்சுக்கிட்டு ரூமுக்கு வெளியவே உட்காந்துருச்சு. இவங்க ரூமுக்குள்ள போனதும் ரூம் டோரும் க்ளோஸ். ரூம்ல அங்க இங்கன்னு ஏதாவது கிடைக்குதான் தேடுறப்போ செவுத்துல மாட்டி வச்சிருக்க ஒரு கண்ணாடிக்கு பின்னால இருந்து கில்லர் வச்சிருக்க நோட்ஸை தியோ கண்டுபிடிச்சு எடுக்கிறான். அதுல எழுதிருக்க இந்த கேமோட மேட்டருங்க. ரூம் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுல்ல, நீங்க இந்த ரூம்ல கண்டுபிடிக்க போற க்ளூ இந்த ரூம் டோரை திறக்கிறதுக்கான சாவி பிளஸ் வெளியே ஒரு ஆன்டி நடக்க முடியாம சொருவிட்டு இருக்கே. டின்னர் அப்போ ஆன்டி குடிச்ச ஒயின்ல நான் விஷத்தை கலந்துட்டேன். இந்த கேமை வெற்றிகரமா முடிச்சீங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்தும் சாவியோட சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். கேமோட டோட்டல் டைம் 10 நிமிஷம். ரெடி ஜூட்டுன்னு கில்லர் எழுதி வச்சிருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுக்கோ படபட பாயிடுது. எப்ப இந்த மாதிரி ஆனாலும் டேப்லெட் ஒண்ணு போடுவாதானே, வந்ததுல இருந்து தான் ஷாக்கு மேல ஷாக்கா கொடுக்குறானுங்களே, அதுல போட்டு 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 இப்ப டேப்லெட்டே இல்ல. போற போக பார்த்தா போய் சேர்ந்துருவா போல. ஹீரோயினை பார்த்து பயந்து போன சின்ன பையன், எல்லாம் இந்த கேம்னால தான் இல்ல, இனிமேல் எனக்கு கேம் விளையாட ஆசையே இல்ல, நான் அந்த கேமே விளையாட போறது இல்லன்னு ஹீரோயின்ட்ட அழுதுகிட்டே சொல்றான். தம்பி அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கிறோம், இங்க இருந்து வெளியே போறோம், அது வரைக்கும் உனக்கு பயமா இருக்குன்னா அந்த பயத்தை நான் போகிறாரு அப்படின்னு ரூம்ல இருக்க கட்டில கவுத்து போட்டு அதுக்கு மேல பொறுவை எல்லாம் போட்டு மூடி குட்டி ரூம் மாதிரி உன்னை செட் பண்ண ஹீரோயின் பையனை அதுக்குள்ள அனுப்பி இவளுமே பையனோட சேர்ந்து பத்திரமா உட்காந்துக்கிறா. சேம் டைம் வெளியே இருக்காங்கல்ல 3 பேரு, பட்லர், லீனா, தியோ.
இதுல லீனா அங்க இருக்க பாத்ரூம் பேஷனுக்குள்ள ஒரு சாவியை கண்டுபிடிக்கிறா. இது ரூம் டோரோட சாவி இல்ல, அங்க இருக்க டேபிள் டிராயரை திறக்கிறதுக்கான சாவி. திறந்தா அதுல ஒரு பேப்பர் இருக்குங்க. பேப்பர்ல 4 விதமான கலர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு மண்டைய போட்டு குடையிறப்போ அதே ரூம்ல இந்த ஜெயில் கதவெல்லாம் இருக்கும் இல்லீங்களா, அப்படி கதவு போடப்பட்ட ஒரு சின்ன ரூம் இருக்கு. பேட்லாக் போட்டு அந்த டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கில்லர் 4 விதமான கலரை கொடுத்திருக்கான்ல, கலரோட வார்த்தையில இருக்க முதல் லெட்டரை மட்டும் எடுத்தா, அதாவது ரெட்டுக்கு ஆர், எல்லோக்கு ஒய், கிரீனுக்கு ஜி, ப்ளூக்கு பி, RYGBன்ற 4 லெட்டரை பேட்லாக்ல போட்டா அது ஓபன் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ள போய் அங்க நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஒரு புக்கை ஓபன் பண்ணா அந்த புக்குக்குள்ள கில்லர் ஒரு பஸ்ல வச்சிருக்கான். XX இன்டு XX ஈக்குவல் டு M²ன்னு புரியாத ஒரு புதிரா இருக்கு. ஒரு இடத்தோட சதுர அடியை பத்தி கில்லர் சொல்ல வராங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல ரூம், இது 55க்கு 55ன்ற சதுர அடியில இருக்கு. இதுக்கு முன்னால லீனா இங்க இருக்க பாத்ரூம் பேஷனுக்குள்ள இருந்து சாவி ஒன்னு எடுத்தாதானே, ஐயோ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல தண்ணியை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க, எனக்கு அதோட பேர் தெரியல, அந்த பாக்ஸையும் பூட்டி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த 55க்கு 55ன்ற நம்பர் தான் அந்த பூட்டோட காம்பினேஷனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பட்லர் போய் ட்ரை பண்றான். பூட்டு ஓபன் ஆகல. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் அமைதியா போர்வைக்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோயின், அவளும் இந்த கேம்ல ஒரு அங்கம் தானே, பதில் கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. இவ என்னமாச்சு பண்ணணும்ல. கொஞ்ச நேரம் உள்ள அமைதியா உட்காந்ததுல படபடப்பு சரியாயிடுச்சு. தம்பி நீ இங்கே இரு, நான் வெளியே போய் மாஸ்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வரா. ரூம் செவுத்துல ஒரு இடத்துல நிறைய போட்டோவியா ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு போட்டோ எடுத்துட்டு பார்த்தாங்க. இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் அதுல வரையப்பட்டிருக்கு. பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் தான் ஹீரோயினுக்கு அத்துப்புடியாச்சு. அதுல ஒரு இடத்துல மட்டும் கில்லர் ரெட் கலரால மார்க் பண்ணி வச்சிருக்கானா, அவன் ரெட் கலரால மார்க் பண்ணிருக்க இடத்தோட அளவு 87க்கு 52 ஸ்கொயர் மீட்டர். சோ அதுதான் பூட்டோட காம்பினேஷனா இருக்கும்னு ஹீரோயின் அதை போட்டா பூட்டு ஓபன் ஆயிடுச்சு. பாக்ஸுக்குள்ள இருந்து இந்த ரூமை திறக்கிறதுக்கான சாவியும் கூட விஷமுறிவு மருந்தும் கிடைக்க அதை வெளியே இருக்க ஆண்டி கிட்ட கொடுத்து எப்படியோ ஆண்டியை காப்பாத்திட்டாங்க. இன்னமும் பையன் ரூமுக்குள்ளேயே தானே இருக்கான். அதான் க்ளூவை கண்டுபிடிச்சிட்டமேடா கண்ணா, வெளியே வான்னு ஹீரோயின் போய் கூப்பிடுறா. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன க்ளூன்னு பையன் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறா. ஆமால, இப்ப நம்ம என்ன க்ளூ கண்டுபிடிச்சோம், ரூம் லாக் ஆயிடுச்சு, அதை திறக்க சாவியை கண்டுபிடிச்சோம், அதுவா க்ளூ? வேற என்னமோ இருக்குமேன்னு யோசிச்சா ஆன்டிக்கு விஷமுறிவு மருந்து கிடைச்சது இல்ல, அந்த பாட்டில்ல வெட்டிங் ஆனிவர்சரின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கோங்க. இதே வார்த்தையை இந்த ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னால அங்க சீசரோட டேபிள்ல ஹீரோயின் பார்த்தா இல்லையா, அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணது நல்லா குபேர மூலையில வச்ச குண்டு பீரோ மாதிரி இருக்கால பட்லர், அந்த சார் தான். அவன் ரெடி பண்ண டாக்குமெண்டோட பேரை கில்லர் க்ளூவா கொடுத்திருக்கான்னா அடுத்து பட்லரை தேடி தானே போகணும்னு அர்த்தம். ஹீரோயின் பட்லரோட ரூமுக்கு போறாங்க. அங்க முழுக்க லீனாவோட போட்டோவா ஒட்டப்பட்டிருக்கு. பிளஸ் வெட்டிங் ஆனிவர்சரின்னு பட்லர் ரெடி பண்ண டாக்குமெண்ட், அது ஒரு கேம். அதே மாதிரி எக்கச்சக்கமான கேம் டாக்குமெண்டா ரெடி பண்ணி ரூம்ல வச்சிருக்கான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே பட்லரும் அங்க வந்துட்டான். அவனே இதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க. கடந்த 20 வருஷமா பட்லர் இந்த வீட்டுல வேலை செய்யறான். இவனுக்கும் லீனாவுக்கும் நடுவுல காதோல் போயிட்டு இருக்காங்க. காதோல் சீசர் மாதிரியே பட்லருக்கும் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசை. சோ நிறைய கேம ப்ரொபோசலா ரெடி பண்ணி அதை சீசர்ட்ட கொடுத்தா அவர் ஒரு கேம கூட பப்ளிஷ் பண்ணதே இல்ல. குடு பாத்துக்கலாம் அப்படின்னு வாங்கி ஒரு ஓரமா வச்சுக்கிறாரு. ரெண்டாவது சீசர் போனதுக்கு அப்புறம் அவரோட கேமிங் கம்பெனியை தியோக்கு தானே கொடுக்கலான்னு இருந்தாரு. பட் தியோ அந்த கம்பெனியை ஒரு பொருட்டாவே நினைக்காம உதாசனப்படுத்தி தான் எப்பவுமே இருப்பானா. ஆனா லீனா அவன மாதிரி இல்லங்க, கம்பெனி மேல உயிரா இருந்திருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு கம்பெனியை கொடுக்காம வேணான்றவனுக்கு அந்த ஆள் கம்பெனியை கொடுக்குறான் பாரு. இப்படின்னு பட்லருக்கு சீசர் மேல காண்டு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நான் கொலை பண்ணலான்றான். இதோட இவனுக்கு மட்டும் லீனா மேல காதல் இல்ல, அந்த பொண்ணும் இவனை காதலிச்சிருக்காளாம். சோ அப்ப ஹீரோயின் அடுத்து போக வேண்டியது லீனா கிட்ட தான். அங்கேயும் போயிட்டா. லீனா சம்பந்தப்பட்ட சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் ஒன்னையும் சீசரோட டேபிள்ல ஹீரோயின் பார்த்தா. அதை நம்மளும் பார்த்தோம். அதுல என்ன இருந்திருக்குன்னா, லீனாவுக்கு 6 வயசா இருக்கும்போது அந்த வயசுலயே சீசருக்கும் இவ சித்தியான சலோமிக்கும் விஷம் கலந்து கொடுத்துருக்காளாம். ஆக அப்பவே உனக்கும் அப்பா மேல காண்டு. இப்போ நீயும் பட்லரும் பல வருஷமா ஒன்னா இருந்திருக்கீங்க. பட்லருக்கும் அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசை, உனக்கு இந்த கம்பெனி வேணும்னு ஆசை. சீசர் போயிட்டா இது ரெண்டுமே நடந்துருமே. நீ பட்லர் கூட ஜாயிண்ட் அடிச்சிருவ, 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை பார்த்துப்பீங்க. அந்த எண்ணத்துல நீ தான் சீசரை போட்டு தள்ளிருப்பியா அப்படின்னு ஹீரோயின் லீனா மேல புள்ளி வைக்கிறா. அம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா, நான் 6 வயசா இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் விஷம் குத்தம் தான். எனக்கு கோவம், அம்மா போன கொஞ்ச நாள்லயே அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு. சின்ன வயசு, எனக்கு என்ன தெரியும், விஷம் கொடுத்துட்டேன். ஆனா இந்த மேட்ரு என் அப்பா சலோமி இவங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வெளியே சொல்லி மானத்தை வாங்கிடாதம்மா. இன்னொன்னு, இந்த கேம் ஆரம்பிக்கும் போது உனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னேன். இப்ப என்னடான்னா கொலகாரனை கண்டுபிடிச்சு ஆகணும்னு நீதியா வேலை செய்யற. தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். ஆனா நீ தேடுறது தப்பான இடமா இருக்கே. கில்லர் உன் கண் பார்வையிலேயே தான் இருக்கான், ஆனா நீ தான் அவனை கவனிக்க மாட்ற. உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கானே தியோ. 2 வாரத்துக்கு முன்னால அவனுக்கும் என் அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஏதோ நடந்துச்சு. அது நடந்ததுல இருந்து 2 வாரமா அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் அதை போய் என்னன்னு கேளு, உனக்கே எல்லா உண்மையும் புரியும்னு லீனா ஒரு பாதையை போட்டு கொடுக்குறா. அடுத்து ஹீரோயின் தியோ கிட்ட போனா, ஏற்கனவே ஹீரோயின் காம்பவுண்ட் சோத்துக்கு பக்கத்துல குழி ஒண்ணு நோண்டி வச்சிருந்தால, அதை அந்த பைபிள்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அவன்கிட்ட உனக்கும் அப்பாவுக்கு என்னடா சண்டை, 2 வாரத்துக்கு முன்னால எதை பத்தி பேசிக்கிட்டீங்கன்னு கேட்டா, அது உனக்கு தேவையில்லாத வேலை
எதிர்காலமா சொல்ல முடியாதுன்றான். சேம் டைம் கில்லர் கிட்ட இருந்து 3வது கேமுக்கான அழைப்பு வந்துடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சு பாரு, வா போன்னு தியோ கிளம்புறான். பட் தியோ நோண்டி வச்சால குழி கிட்டத்தட்ட காம்பவுண்ட் சோறு தெரியற அளவுக்கு அந்த குழி டெவலப் ஆயிடுச்சு. அதுல ஹீரோயின் எதையோ நோட் பண்ணிட்டாங்க. என்னலாம் தெரியல. நோட் பண்ண கையோட கேமு கூட போல. ஸ்டார்டிங்லயே பேஸ்மெண்ட் உள்ள போனா இல்லீங்களா, அதே பேஸ்மெண்ட்டுக்கு வரா. வெளியே இருந்து தியோவும் ஏமா கேமுக்கு டைம் ஆயிடுச்சுமா, நீ எங்கம்மா போற, வாமான்னு கூப்பிட இந்த சென்ட்ரிங் பலகையில முளைச்ச சென்னாங்குண்ணி வேற டார்ச்சர் பண்ணுவான். அட இருடா படவிடன்னு வருது, வந்துடுறேன் 2 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லி அவன் ஆஃப் பண்ணிட்டு போன வாட்டி ஹீரோயின் இதே பேஸ்மெண்டோட எண்டுக்கு போனா. அப்ப அந்த ரூம் டோர் தானா க்ளோஸ் ஆச்சுல்ல, அதை எடுத்துக்கு மறுபடியும் போய் செவுத்த போட்டு தேய்ன்னு தேய்கிறா. வெளியே இருக்க பெயிண்ட் மறைஞ்சு உள்ள இருக்க செவுறு தெரிஞ்சதும் வெளியே காம்பவுண்ட் செவுத்துல ஹீரோயின் என்ன பார்த்தாலும் அதேதான் இங்கேயும் பாக்குறா. எதையோ ஒன்ன ஹீரோயின் கேட்ச் பண்ணிட்டா. ஆனா என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. செவுத்துல அதை பார்த்ததும் சுத்தி எடுத்து ஒரு ஆள் உள்ள நுழையிற மாதிரி செவுத்த உடைச்சிட்டு உள்ள எட்டி பார்த்தா அங்க ஒரு வழி போகுது. அதுல நடந்து லாஸ்டா தெரியிற கதவு கிட்ட போனாங்க. வாய பொழகிற அளவுக்கு வாட்டர் சாட்டமான ஒரு ட்விஸ்ட் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. கதவுக்கு அந்த பக்கம் ஒரு கண்ட்ரோல் ரூமே ரன் ஆயிட்டு இருக்கு. பங்களால எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு அதோட ஃபுட்டேஜை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மெயின் ஆளா இருக்கிறது யாரு தெரியுங்களா? செத்ததா நினைச்ச சீசர். அந்த ஆள் இன்னும் சாகவே இல்ல. அப்புறம் கூட சம்பந்தமே இல்லாம ஹீரோயினோட அம்மா உட்காந்துருக்காங்க. சலோமி இன்னும் சாகல, அவளும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. கூட வேலை பார்க்குற மீதி ஆளுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பஸ்ஸை பிடிச்சி இந்த பங்களாவுக்கு வந்துட்டு இருந்தாளா. பஸ்ல ஹீரோயின் மட்டும் இல்லாம மற்றும் பலர்னு சில பேர் இருந்தாங்கல்ல, அந்த மற்றும் பலர் தாங்க இங்க வேலை பார்க்கறவங்களே. இது எல்லாத்துக்கும் மேல பங்களாவுக்கு உள்ள இருக்காங்கல்ல சில பேரு, அவங்க இங்க இருக்க சீசரோட கணக்குல இருக்காங்க. சீசர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை மட்டும் தான் அவங்க செய்யறாங்க. அப்போ சீசரோட கொலை நம்ம பார்த்ததெல்லாம் ஃபேக்கு. ஆனா அதுல இருந்து கேம் வச்சது, கேம்ல க்ளூ கொடுத்தது, ஹீரோயினை சுத்தி நடந்ததுன்னு எல்லாமே இவங்க செட்டப். ஹீரோயின் மட்டும் தான் அதுல தனியாளு, மீதி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஹீரோயின் தான் இவங்களோட முக்கியமான டார்கெட்டே. இப்ப கூட ஹீரோயின் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டால. பங்களால எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருந்தாலும் பேஸ்மெண்ட்ல மட்டும் இவங்க எந்த கேமராவையும் வைக்கல. டேய் தியோ, பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, என்னடா பண்றா அவளை மேல கூட்டிட்டு வாடா, 3வது கேம் ஆரம்பிக்க வேணாம், டைம் ஆகுது சீக்கிரம்னு இங்க உட்காந்துருந்து சீசர் அங்க இருக்க தியோ கிட்ட ப்ளூடூத்ல சொல்லிட்டு இருக்காரு. சரி இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா இங்க ஏங்க தேவையே இல்லாம ஹீரோயின் அம்மா இருக்கணும்? ஒன்னும் புரியல. ஆனா எல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சா. வெறியோட கையில ஒரு கோட்டாரி எடுத்துக்கிட்டு பத்திரகாளி மாதிரி தியோவுக்கு முன்னால ஹீரோயின் வந்து கத்ரா. அடுத்து தியோ உண்மையை சொல்ல போய் தான் நமக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாம் புரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தது ஹீரோயினுக்காக இவங்களே உருவாக்குன கேமாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சீசரோட கம்பெனி சார்பா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடை கொடுத்திருக்காங்க. உங்க ஃபேமிலியோ உங்க ரிலேஷனோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க பார்க்க கூடாத ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்த்து மனசளவுல பாதிக்கப்பட்டு இறுக்கமா இருந்தாங்கன்னா அவங்கள எங்க கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஒரு நாடகத்துல அவங்கள மெயின் கேரக்டரா போட்டு அவங்களுக்குள்ள இருக்க அந்த இறுக்கத்தை போக்கி அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்டான மனிதர்களா மாத்தி காட்டுறோம் இப்படின்னு இவங்க நியூஸ் பேப்பர்ல போட்ட ஆடை பார்த்த ஹீரோயின் அம்மா. ஹீரோயின் தான் அவ அப்பா இறந்ததை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாலே. அவளுக்குள்ள இருக்க குழந்தை தனமே போயிடுச்சு. எப்பவும் எல்லா விஷயத்த பார்த்தும் பயந்துகிட்டே இருக்கா, பதட்டமாவே இருக்கா, எதுலயுமே நாட்டமா இருக்க மாட்டா. அதை எப்படியாவது என் பொண்ணுகிட்ட இருந்து தொட்டி விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் அம்மா சீசர் கிட்ட வர போய் தான் இவ்வளவு பெரிய நாடகமே. நம்மளே பார்த்தோம் தானே, ஆரம்பத்துல ஹீரோயினுக்கு இந்த கேம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாலும் போக போக இன்வால்வ் ஆகி அவளே கில்லரை தேட ஆரம்பிச்சிட்டா. சோ இப்போ 3வது கேம் வச்சு அதுல இவங்க யாரை செட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் கில்லர்னு ஹீரோயின் கரெக்டா கெஸ் பண்ணிட்டா. வெற்றி அடைஞ்ச மாதிரிதான். இதெல்லாம் தியோ சொல்ல சரிடா. ஆனா சீசரும் சலோமியும் இறந்து போனதும் நான் அவங்க நாடி துடிப்பு இதே துடிப்பெல்லாம் செக் பண்ணனே, சவுண்டே கேட்கலையே, அது எப்படின்னு ஹீரோயின் கேட்டா இவ்வளவு பண்றோம் அதை பண்ண மாட்டோமாமா, இதே துடிப்பு கேட்காம இருக்க ஒரு புல்லட் வெஸ்ட் போட்டுக்கிட்டா போச்சு. அப்புறம் கையிலையும் கழுத்துலையும் சதைக்கு மேல ஒரு பிராஸ்தட்டிக் ஸ்கின்ன ஓடிட்டா நாடி துடிப்பு சவுண்டு கேட்காது. இப்படிதாமா உன்னை ஏமாத்தணும், எல்லாம் உனக்காக தாமா. ஒன்னும் இல்ல, 3வது கேமுக்கு வா, கலந்துக்கோ, நீ யாரை கில்லர்னு கெஸ் பண்றியோ அதை சொல்லு, கேம் முடிஞ்சிரும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தியோ ஹோப் கொடுத்ததும் என்னையே ஏமாத்த பாத்துட்டீங்கல்ல, இருங்கடா அவங்கள வச்சுக்கிறேன்னு உண்மை எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம ஹீரோயின் 3வது கேம்ல உட்கார போறா. அப்ப அங்க இருக்க பட்லர் கிட்ட ஒரு போதை சிகரெட் இருக்கும். நான் போடுற மாத்திரை எல்லாம் வேற தீந்து போச்சுங்க, மாத்திரை பாக்குற அதே வேலையை தான் இந்த போதை சிகரெட்டும் பாக்கும், நான் அதை கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சிகரெட் அடிச்சு போதை ஏறின மாதிரி நடிச்ச ஹீரோயின் கேம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேம்ல ஒரு டேபிள சுத்தி எல்லாரும் உட்காந்துப்பாங்க. எல்லாரோட தலையிலையும் கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒயரை பிக்ஸும் பண்ணிடுவாங்க. ஒரு ஆள் இன்னொரு ஆள் கிட்ட கேள்வி கேட்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கரெக்டா பதில் சொல்லிட்டா கேள்வி கேட்கறவங்களோட தலையில ஷாக் அடிக்குமா, தப்பா சொல்லிட்டா பதில் சொல்றவங்க தலையில ஷாக் அடிக்குமா. ஃபர்ஸ்ட் லீனா ஹீரோயின் ஒரு கேள்வியை கேட்கறா, நான் 6 வயசா இருக்கும்போது என் அம்மாவுக்கும் சித்திக்கும் விஷம் கொடுத்தது யாரு? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி 4 பேரை சொல்றா. அதுல ஒரு பேரு லீனாவோட பேர் தான். இதுக்கான பதில் ஏற்கனவே ஹீரோயினுக்கு தெரியும். சோ ஹீரோயின் கரெக்டா அந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்ல, ஆனா வேணும்னே தப்பான பட்டனை பிரஸ் பண்றா. அதுக்குன்னு என்ன அவளுக்கு கரண்ட் ஷாக்காங்க கொடுக்க முடியும்? எல்லாரும் குழம்பிடுறாங்க. ஐயோ இப்படியே
போனா உண்மையை கண்டுபிடிச்சிருவாளே, என்ன பண்றது? சரிமா லீனா, அவன் பேரை கரெக்டா சொல்லிட்டா, பட்டனை தானே மாத்தி அழுத்தனா, கரண்ட் ஷாக் அந்த மாதிரி நடிமா, அவளை நம்ப வைக்கணும் அப்படின்னு சீசர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லீனாவும் ஆக்டிங்க போடுறா. இப்படியே வீம்புக்குன்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ண ஹீரோயின் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் ஓடிட்டு இருக்குல்ல, மேபி ஹீரோயின் சீசரோட ரகசிய பொண்ணா இருந்து தியோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சியா இருக்கலான்னு அப்படிதானே ஒரு க்ளூ கொடுத்து நாடகத்தை நட்டி வச்சிருக்காங்க. பொசுக்குன்னு ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் தியோவை கார்னர்ல இழுத்துட்டு போய் கசமுசா பண்றா. அதோடய நிக்கல, நீங்க கில்லர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் சீசர் சலோமி அவங்க பாடி வச்சிருக்கோம்ல, நான் அதை பார்க்க போறேன்னு கிளம்புறா. அவங்க தான் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துருக்காங்களே. ஹீரோயின் அங்க போற கேப்ல மறுபடியும் செத்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்து படுக்கிறதெல்லாம் நடக்காத காரியம், டைம் இல்ல. அதனால ஹீரோயின் அங்க போக விடாம எல்லாரும் ஹீரோயினை துரத்திட்டு வராங்க. பட் இவங்கள்ட்ட இருந்து மறைஞ்சு ஆன்டியோட ரூமுக்குள்ள போன ஹீரோயின் அங்க இவ செட் பண்ண போர்வையில உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவ மூஞ்சில அந்த குழந்தைத்தனமான சிரிப்பை பார்த்ததுங்க கேமரால ஹீரோயின் அம்மாவுக்கு என்ன சந்தோஷம். வந்துட்டாடா என் பொண்ணு பழைய ஃபார்முக்கு வந்துட்டாடா, அது போதும்னு ஆனந்த புன்னகைய போட மீதி பேரும் இங்க வந்துடுறாங்க. தியோவும் ஹீரோயினும் அங்க செவுத்துல மாட்டி வச்சிருக்க கேமராவை கரெக்டா குறுகுறுன்னு பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அம்மா நினைச்ச மாதிரி பொண்ணை மாத்தியாச்சு, நாடகமும் சக்சஸ். அப்படியே பார்த்த முடிச்சிடலாம்னா திடீர்னு ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. கபார்னு பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து தியோ மேல தானே கொஞ்சமாச்சும் அன்பா இருந்தா அவன் உட்பட எல்லாரையும் சுட்டே போடுவான்னு பயமுறுத்துறா. சைட்ல ஆள் இல்லாத இடத்துல சுட்டு நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன்னு சீரியஸாவே சொல்றாங்க. இது என்னடா கூத்தா இருக்குன்னு கண்ட்ரோல் ரூம்ல இருக்க சீசர், எம்ப்ளாயிஸ், ஹீரோயின் அம்மா இவங்களும் ஓடி வந்துட்டாங்க. கண்ணுக்குட்டி இதெல்லாம் தப்புடா, அம்மா தான் இவங்களுக்கு வேலையே கொடுத்தேன், இவங்களாம் நடிக்க வந்தவங்கடா. அட இதை சொல்ல மறந்துட்டேனா, இந்த கூட்டத்திலேயே சீசரும் தியோவும் மட்டும்தாங்க அப்பா பையன், மீதி எல்லாருமே நடிக்க வந்தவங்க. அந்த குட்டி பையன்லாம் லீனாவோட பையன். சோ வேணாமா விட்டுருமான்னு ஹீரோயின் அம்மா சொல்றப்போ, மதர் முதல்ல ஒன்னதான் மர்டர் பண்ணணும், எவ்வளவு சைலண்டா வேலை பார்த்திருக்க, நான் என்ன பார்த்தா அவங்க எல்லாருக்கும் சைக்கோ மாதிரி தெரியுதா, என் பைத்தியத்தை தெளிய வைக்கிறதா நினைச்சு இதெல்லாம் பண்றீங்களா, இனிமேல் என்னால பொறுக்க முடியாது, உங்க எல்லாரையும் கொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் யாரை கொல்லலாம், ஒன்னையா 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 அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தியோ கிட்ட வரான். சட்டுன்னு ஹீரோயின் அவனை கொன்னுட்டா. போச்சு, பைத்தியம் சரியாகும் நினைச்சா முத்தி போச்சே இப்படின்னு ஹீரோயின் அம்மா மேரண்டு போறப்பதாங்க ஹீரோயினும் தியோவும் சேர்ந்து பல்பை கொடுக்குறாங்க. தியோ செத்த மாதிரி காட்டினதெல்லாம் பொய், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உடம்புல புல்லட் வெஸ்ட் போட்டிருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆகல. ஹீரோயின் இதை பண்ணதுக்கான காரணம் உண்மை தெரிஞ்சு நான் சாஃப்டா இருக்க மாதிரி வேற மென்டலை கூட்டிட்டு வந்து நாடகம் நடத்துனீங்கன்னா அவங்களும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஐயா வடக்குப்பட்டி வாத்தியாரே, சீசரே, உங்களுக்கு இது புரிஞ்சா சரி, துப்பாக்கிய புடிங்க, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிச்சதோடங்க சேருமா சேராதான்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த காதல் தியோ ஹீரோயின் அவங்க காதல் ஒண்ணு சேர லாஸ்டா ரெண்டு பேரும் கரகாட்ட கார்ல கலர்ஃபுல் பேரா ரைடு போகும்போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.